பன்றி காய்ச்சல், அதாவது ஸ்வைன் ஃப்ளூ AH1N1 என்ற ஒரு வகையான வைரஸால் ஏற்படுகின்றது. இந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா 1920களில் மெக்சிகோ நாட்டில் பன்றிகளிடமிருந்து உருவாகி மனிதனுக்கு வந்து அது பரவியது. ஸோ மனிதர்களுக்கு வந்த காய்ச்சல் வந்து தற்போது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகின்றது. பன்றிகளிடமிருந்து இப்பொழுது அந்த காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவுவதில்லை. பன்றிக்கும் தற்போது இந்த காய்ச்சல் ஏற்படுவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காய்ச்சல் பாதித்த ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு இது பரவுகின்றது. இப்போ இந்த பன்றி காய்ச்சல் நோயை பற்றி பலரும் பலவிதமாக முழுமையான தகவல் தெரிந்து கொள்ளாமல் அச்சப்படுகின்றனர். ஆனால் இந்த பன்றி காய்ச்சல் வந்து நம்ம வந்து மிக முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டால் மிக எளிமையாக இதை தடுக்கலாம், அல்லது பன்றி காய்ச்சல் தொற்று ஏற்பட்டாலும் இதை மிக எளிமையாக குணப்படுத்தலாம். இந்த காய்ச்சல் ஏற்பட்டவர் இருமும் பொழுது அல்லது தும்மும் பொழுது ஒருவருடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வைரஸானது அந்த மூச்சு திவலைகளின் மூலமாக காற்றில் பரவுகிறது. அந்த காற்றில் பரவுகிற சமயத்தில் எதிரில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. இந்த பன்றி காய்ச்சல் தொடர்பாக சில சந்தேகமெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பன்றி காய்ச்சல் வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ABCன்னு பிரிக்கிறோம். A வந்து சாதாரண சளி ஜுரமாக இருக்கும். B வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொண்டை வலி, காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பொழுது அதை நம்ம B கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம். C கேட்டகரி மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களை C கேட்டகரி நம்ம சொல்கிறோம். C கேட்டகரிக்கு மட்டும்தான் நம்ம லெபார்ட்டரி டெஸ்ட் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். லெபார்ட்டரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா WHO புரோட்டோக்கால் படி, மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கூடிய புரோட்டோக்கால் படி நம்ம வந்து அந்த டெஸ்ட்டுகள் வந்து நம்ம வந்து பண்ணணும். இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான வசதிகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் 7 இடங்கள்ல இருக்குது. அதே போல் தனியார் லெபார்ட்டரிஸ் வந்து ஒரு 13 ஆய்வகங்களில் இந்த டெஸ்ட்டு பண்ணுறாங்க. தனியார் இதில் வந்து ஒரு 3750 ரூபா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவையற்ற டெஸ்ட்டுகள் வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த மருந்துகள் ஆசில்டாமிவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, அது வந்து ஆன்டி வைரல் ட்ரக். இது வந்து கேப்சூல்ஸாக கிடைக்கிது. இந்த மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழக அரசு எல்லா மருத்துவமனைகளில் எல்லா மாவட்டங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த மருந்து வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். இதே போல் தனியார் ஃபார்மசிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 616 ஃபார்மசிஸ்க்கு வந்து ஷெட்யூல் எக்ஸ் லைசன்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து இந்த மருந்துகள் வந்துட்டு விற்கிறதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த மருந்துகளை வந்து தனியார் வாங்கினாலும் சரி, அரசில் வாங்கினாலும் சரி, இந்த மருந்தை வந்து மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எந்த மருந்துகளும் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வந்து இந்த ஆசில்டாமிவிர் மருந்து வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதுபோல் சில அடிப்படையான நடவடிக்கைகளை கடைப்பிடித்தால் இந்த பன்றி காய்ச்சல் நோயை வந்து நம்ம எளிமையாக நம்ம வந்து தடுக்க இயலும், குணப்படுத்த இயலும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வந்து 24 ஹவர்ஸ் செயல்படக்கூடிய ஹெல்ப்லைன் 104 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து செயல்பட்டு இருக்குது. 104 ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கட்டுப்பாட்டு அறை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுலேயும் வந்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிந்து கொள்ளலாம். இந்த நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, இவை தான் இந்த அறிகுறிகள் தான் சாதாரணமாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள். பன்றி காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த மாஸ்க், அந்த முகமூடி வந்து அணிவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இருமல் இருக்குது, நம்ம வந்து வீட்டிலேயே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து வெளி இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாஸ்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுக்கிட்டால் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கர்ச்சீப் எடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாஸ்க் போடுறது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவமனையில் கூட இருக்கிறவங்க வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கலாம். மருத்துவர்கள், அந்த நர்சஸ் வந்துட்டு செவிலியர்கள் வந்து அந்த அங்கே வரக்கூடிய பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த நோயாளி, அந்த காய்ச்சல் வந்தவரும் மாஸ்க் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அவர் இருமுனாலோ தும்முனாலோ அது அந்த கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அது பரவாமல் இருக்கும். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் கடைவீதிக்கு போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த மாஸ்க்கை போட்டுட்டு போக வேண்டியது அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் அந்த மூச்சு திவலைகள், அந்த வைரஸ் கிருமிகள் உள்ள மூச்சு திவலைகள் வந்து இருமுனதுக்கப்புறம் தும்முனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள்ஸு, சர்ஃபேஸஸில் வந்து பல இடங்களில் வந்து அது வந்து படிஞ்சிருக்கும்.
அது வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிற இடம், ஏசி ரூம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம், நிழலா இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அது 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் அந்த வைரஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் வந்து அந்த மாரி இடங்கள தொட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்களையோ, மூக்கையோ அல்லது வந்து வாயையோ நம்ம வந்து தொடும் பொழுது, கைகளை கழுவாமல் தொடும் பொழுது, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னொருத்தருக்கு பரவுது. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருமலால, தும்மலால மட்டும் தான் பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா, இருமலாலையும், தும்மலாலையும் 20% பரவுதல் தான் அந்த மாரி நடக்குது. மீதி 80% பரவுதல் வந்து பார்த்தீங்கன்னா, கைகள் மூலமா நடக்குது. அதனால தான் நம்ம கைகளை வந்து அடிக்கடி கழுவணும்னு சொல்றோம். அதேமாரி கைகள் படக்கூடிய இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ஸு, ஆட்டோ, காரு, நம்ம உட்காரக்கூடிய சேரு, டேபிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ்ஸு, லிஃப்ட்டில இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ், இது போன்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கிருமி நாசினிகள் வச்சு நம்ம தொடச்சு கிளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஜென்ரலி வந்து ஃப்ளோர் மட்டும் கிளீன் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பழக்கத்தையும் கொண்டு வரணும். அதே சமயத்தில கை கழுவக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரணும். இந்த காய்ச்சல் வந்து பொதுமக்களுக்கு நம்ம என்ன செய்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இருமும் பொழுதும், தும்மும் பொழுதும் தயவுசெய்து வந்து ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீப் வச்சுட்டு தும்முனீங்கன்னா, அந்த கிருமிகள் வந்து காற்றுல பரவி மற்றவர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு வந்து முழுமையாக வந்து நம்ம வந்துட்டு குறையும். இருமலோ, தும்மலோ ஒரு ஃப்ளூ லைக் சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா, அந்த சிம்ப்டம்ஸ் போற வரைக்கும், அந்த காய்ச்சல் போற வரைக்கும் வீட்லயே இருக்கிறது வந்து நல்லது. அடுத்தது எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும், நீங்க வந்து இது சாதாரண காய்ச்சல், நம்ம 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், 4 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அல்லது வந்து மருந்து கடையில போய் நம்ம அறிகுறிகள சொல்லி ஒரு 2 மாத்திரை வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரியாக காலம் கடத்தாமல், உடனடியாக உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, எங்க பக்கத்துல வந்து யார் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர், அரசு மருத்துவரா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நோயை வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து தடுக்கலாம். கை கழுவுதல பத்தி நான் குறிப்பிட்டேன். அந்த கை கழுவுதல வந்து ரொம்ப முக்கியம். கை வந்து கழுவுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு 10லிருந்து 12, 13 தடவைகள் வந்து நம்ம கை கழுவணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில எழுந்த உடனே டாய்லெட், பாத்ரூம் போனோனே ஒரு தடவை கை கழுவுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கை கழுவுறோம். அடுத்தது வீட்டிலிருந்து ஆஃபீஸ்க்கோ அல்லது ஒர்க் பிளேஸோ, ஸ்கூலுக்கோ போன உடனே நம்ம பேக்கை வச்சுட்டு, உடனே வந்துட்டு நம்ம கைய கழுவணும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது, நைட்டு சாப்பிடும் பொழுது, அதேமாரி அலுவலகத்திலிருந்து அல்லது பணி முடிந்து, பள்ளி, கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த உடனே பேக்கை வச்சுட்டு, இம்மீடியட்டா கைகள வந்து நல்லா கழுவணும். சோப் போட்டு மணிக்கட்டு வரைக்கும் நல்லா ஒரு 1/2 நிமிஷம் கைய வந்து நல்லா நனைச்சு, ஃபுல்லா சோப் போட்டு, நல்லா தேய்ச்சு விரலு, இடுக்குகள், உள்ளங்கை, பின்புறம், மணிக்கட்டு வரைக்கும் நல்லா தேய்ச்சு நம்ம வந்து கை கழுவுற பழக்கத்த நம்ம கொண்டு வந்தோம்னா, 80% வியாதிகள், இந்த ஸ்வைன் ஃப்ளூ, கன்ஜங்டிவிட்டிஸ், கண் வலி போன்ற நோய்கள வந்து நம்ம முழுமையா வந்து தடுக்க முடியும். அதேபோல நம்ம மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அது என்ன காய்ச்சல் அப்படிங்கிறத வந்து உடனடியா ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டுடைய செல் நம்பர்ஸு, கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து அந்த காய்ச்சல் சரியாயிருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.